பானம் பண்ணுவதற்கு அவர் விருப்பமில்லாதவராய் இருந்தார். Because to Jesus that was the most precious thing in his life. ஏனென்றால் இயேசுவை பொறுத்த மட்டிலே தன்னுடைய வாழ்க்கையிலே விலையேற பெற்ற காரியம் ஒன்று இருக்குமானால் அதுதான் fellowship with the Father. பிதாவோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம். Now I don't know what is the most precious thing for you. உங்களுக்கு விலையேற பெற்ற காரியம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. For most people in the world their precious thing is their money, their gold or their saris or something like that. அநேக மக்களுக்கு இந்த உலகத்திலே விலையேற பெற்ற காரியம் என்பது அவருடைய விலையேற பெற்ற புடவை அல்லது நகை அல்லது பணம், or perhaps their children, அல்லது அவருடைய குழந்தைகள், or their house or their car or something. அல்லது அவருடைய வீடோ காரோ. But for Jesus it was nothing like that. ஆனால் இயேசுவுக்கு அது போல ஒன்றுமே இல்லை. The most precious thing for Jesus was fellowship with his Father. இயேசுவுக்கு இருந்த விலையேற பெற்ற காரியம் என்னவென்றால் பிதாவோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம். And I'll tell you something. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். This is the way by which you can find out whether you're becoming more like Jesus Christ or not. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல அதிகமாக மாறிக்கொண்டிருக்கிறீர்களா இல்லையா என்பதை இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். A lot of you may be thinking that you really are growing spiritually. உங்களில் अनेகர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். It may be just a bubble with a balloon with a lot of hot air. அதிலே உள்ளே காற்று நிரம்பிய ஒரு பலூனாக இருக்கலாம். It may not be real. அது உண்மையான ஒரு காரியமா இல்லாமல் But this way you can find out. ஆனால் இந்த விதத்திலே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். If you can honestly say to yourself, நேர்மையாக உங்களை பார்த்து சொல்லுவீர்கள் என்றால், you can say before God, தேவனுக்கு முன்பாக, that fellowship with you is the most precious thing to me on this earth. ஆண்டவரே இந்த பூமியிலே உம்மோடு உள்ள ஐக்கியம் தான் எனக்கு விலையேறப்பட்டது என்று சொல்வீர்களானால், for that I am willing to give up everything else. அதற்காக ஆண்டவரே நான் எதையும் விட்டுவிட தயாராக இருக்கிறேன். I am willing to give up money, பணத்தை விட்டுவிட தயாராக இருக்கிறேன். my friendships, நண்பர்கள், the opinion of my relatives, என்னுடைய உறவினர்களுடைய அபிப்பிராயம், the opinion of my other church members, என்னுடைய சபையிலே மற்ற மக்களுடைய அபிப்பிராயம், and the opinion of 7 billion people in the world. இந்த உலகத்தில் உள்ள 7 பில்லியன் மக்களுடைய அபிப்பிராயத்தை விட்டுவிட ஆயத்தமாக இருக்கிறேன். Anything, any comfort, எந்த சொகுசா இருந்தாலும் I am willing to give up anything, even health. ஆரோக்கியத்தை கூட நான் விட்டுவிட ஆயத்தமாக இருக்கிறேன். But I want fellowship with you. ஆனால் உம்மோடு கூட உள்ள ஐக்கியம் மட்டும் எனக்கு வேண்டும். The man who can or woman who can honestly say that to God is a spiritual person. ஒரு மனிதனோ மனுஷியோ தேவனுக்கு முன்பாக நேர்மையாக இதை சொல்லக்கூடிய ஒரு நபர் இருப்பார் என்று சொன்னால் அவர்தான் ஆவிக்குரியவர். I tell you, most Christians, 99% of them cannot say it. நான் சொல்லட்டுமா, 99 கிறிஸ்தவர்களால் இதை சொல்ல முடியாது. And the proof of that is they take sin so lightly. அதனுடைய அத்தாட்சி என்னவென்றால் பாவத்தை எளிதாக எடுத்துக்கொள்கிறார்கள். One dirty thought will break your fellowship with God. ஒரு அசுத்த சிந்தனை தேவனோடு கூட உள்ள உங்கள் உறவை துண்டித்து விடும். How many of you take one dirty thought seriously? ஒரு அசுத்த சிந்தை எத்தனை பேர் சீரியஸா எடுத்துக்கொள்கிறீர்கள்? How many of you are willing to pluck out one eye rather than lust after a woman? ஸ்திரீகளை இச்சையோடு பார்க்கிறதை காட்டிலும் இந்த கண்களை நான் பிடுங்கி போட ஆயத்தமா இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? In other words, you're saying the pleasure I get by lusting after a woman, I'm willing to lose it. I'm willing to pluck out my eye and throw it away. அதனுடைய பொருள் என்னவென்றால் ஒரு ஸ்திரியை இச்சித்து அதன் மூலமாய் கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை நான் விட்டுவிட விரும்புகிறேன். எனக்கு வேண்டாம், கண்களை பிடுங்கி போட விரும்புகிறேன். Rather cut off my hand than sin with my hand. இந்த கரத்தினாலே பாவம் செய்வதை பார்க்கலாம் இதை நான் வெட்டிவிட ஆயத்தமாக இருக்கிறேன். I'd rather become blind than sin with my eyes. என் கண்களினாலே பாவம் செய்வதை பார்க்கலாம் நான் குருடனாக இருந்து விடுவது நல்லது. Give me 12 people like that, we can shake all of India. இதே போல 12 பேர் எனக்கு கொடுங்கள், இந்தியாவை அசைத்து விட முடியும். Very difficult to find. இதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். A lot of people come to church, sing songs and act very active in doing this, that and the other for the Lord. அநேகர் சபைக்கு வருகிறார்கள், பாடலை பாடுகிறார்கள், இதை செய்கிறார்கள், அதை செய்கிறார்கள், ஆவிக்குள்ளே போல நடந்து கொள்கிறார்கள். They don't value fellowship with God. அவர்கள் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை It is not the most important thing for them. அவர்களுக்கு இது முக்கியமான காரியம் அல்ல. I thank God for the day I discovered that. நான் இதை கண்டுபிடித்த நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். That cup which Jesus said I don't want to drink is, Lord Father, I don't want to break this fellowship with you. பானம் பண்ண விரும்பாத அந்த பாத்திரம் என்னவென்றால், பிதாவே உம்மோடு கூட உள்ள ஐக்கியத்தை துண்டிக்க நான் விரும்பவில்லை. I am willing to lose anything. எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன். Take my money, take my life, take my mother, take my relatives, take everything. என்னுடைய பணத்தை எடுத்துக்கொள்ளும், என்னுடைய உறவினர்களை எடுத்துக்கொள்ளும், தாய் எடுத்துக்கொள்ளும், எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும். Fellowship with you, obedience to you is most important. ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிவதே என்னுடைய வாழ்க்கையிலே, உம்முடைய ஐக்கியமே என் வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. Is God, fellowship with him, the most important thing for you in your life? உன்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான காரியம் தேவனோடு உள்ள ஐக்கியமா? You ask yourself. உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். Is that the most important thing?
இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான காரியமாய் நீங்கள் எண்ணுகிறீர்களா? Then you know whether you are a real disciple of Jesus Christ or not. அப்படியானால் நீங்கள் உண்மையான சீஷனா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். I told you a disciple is a learner and a follower. நான் சொன்னேன், ஒரு சீஷன் என்பவன் கற்றுக்கொள்கிறவன், பின்பற்றுகிறவன். He looks at Jesus, learns from him and does the same thing. இயேசுவை நோக்கி பார்க்கிறான், அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறான், அதே காரியத்தை செய்கிறான். What shall I learn from Jesus? இயேசுவிடத்திலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன்? That fellowship with the Father should be the most important thing in my life. பிதாவோடு கூட உள்ள ஐக்கியம் தான் என்னுடைய வாழ்க்கையிலே பிரதானமான முக்கியமான காரியமா இருக்க வேண்டும். Where do I learn that? இதை நான் எங்கே In கற்றுக்கொள்கிறேன்? Gethsemane. கெத்செமனிலே For கற்றுக்கொள்கிறேன். religious people that is not true. மதவாதிகளுக்கு அது உண்மை அல்ல. For religious people all types of rituals and many other things are more important. மதம் சார்ந்த மக்களுக்கு எத்தனையோ சடங்குகளும் கிரியைகளும் தான் முக்கியமா இருக்கிறது. So many external things. எவ்வளவோ வெளிப்பிரகாரமான காரியங்கள். Many people when they meet me ask me, brother, which church do you go to? அநேகர் என்னை பார்க்கும் பொழுது சில கேள்வியை கேட்கிறார்கள், எந்த சபைக்கு நான் போவது? And then the questions they ask me tell me which denomination they are in. எந்த சபையிலே அவள் இருக்கிறாள் என்று கேட்கிறார். They'll ask me, அவள் என்னை கேட்கிறார், do you break bread every Sunday? நீங்கள் வாரந்தோறும் அப்பம் விற்கிறீர்களா? எந்த சபையில் இருக்கிறீர்கள்? I know they are from the brethren. உடனடியாக அவர்கள் பிரதரன் சபையில் வந்திருக்கார் என்று I know it automatically. நானாகவே அறிந்து கொள்கிறேன். Do you speak in tongues? அந்நிய பாஷை பேசுறீங்களா? This man is a Pentecostal. ஓ, இவர் பெந்தேகோஸ்தே சபையிலிருந்து வந்தவர். The question they ask is very revealing. அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளே அவர்களை குறித்து வெளிப்படுத்தி விடுகிறது. And then they want to know how many people in your church. உங்க சபையில எவ்வளவு பேர் இருக்கீங்க? These must be people from some mega church who think that large numbers means. இப்படிப்பட்ட மக்கள் எங்க இருந்து வருகிறார்கள் என்று சொன்னா மெகா சர்ச். ஆயிரக்கணக்கான விசுவாசிகளுடைய பெரிய சபையிலிருந்து If they are வருகிறார்கள். a big church means God is with them. பெரிய சபை என்று சொன்னால் தேவன் அவளோடு இருக்கிறார் என்று அர்த்தம். If that is true, அது மெய் என்றால் I would join the Roman Catholic Church because that is the எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் நான் ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்து கொள்வேன். or that is the biggest church. என்றால் அதுதான் இருக்கக்கூடிய சபையில பெரிய சபை. And fastest growing church is I think Jehovah's Witnesses. அதிக சீக்கிரமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சபை இன்றைக்கு எது என்று சொன்னால் யெகோவா சாட்சி. Those are not the tests. இவைகள் சோதனை அல்ல. I have never heard anybody ask me this question. என்னை இந்த கேள்வியை யாருமே கேட்டதை நான் பார்த்ததில்லை. In your church do you love one another? உங்க சபையில ஒருவரை நேசிக்கிறீர்களா? That nobody is interested in. That is the one thing Jesus said is the mark of his church. அவருடைய சபையின் அடையாளம், சீஷனுக்கு அடையாளம் இது ஒன்றுதான் என்று இயேசு சொன்னார். Nobody in the world has asked me that question. இந்த உலகத்தில் ஒருத்தருமே இந்த கேள்வியை கேட்பதே That is an indication of how far Christianity has drifted from the truth of God. தேவனுடைய சத்தியத்திலிருந்து இன்றைய கிறிஸ்தவமானது எவ்வளவோ தூரம் விலகி விட்டது என்பதற்கு இது காண்பிக்கிறது. Do you love Jesus with all your heart? உன்னுடைய முழு இதயத்தோடு கூட இயேசுவை நேசிக்கிறாயா? Is fellowship with him more important than everything on earth? இந்த பூமியிலே காணப்படக்கூடிய மற்ற எந்த காரியங்களை காட்டிலும் அவரோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம் முக்கியமானதா இருக்கிறதா? We despise Judas Iscariot for selling Jesus for 30 pieces of silver. இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்கு விற்று போட்ட யூதாஸ் காரியத்தை நாம் பார்த்து குற்றம் கண்டுபிடிக்கிறோம். What about when you tell a lie in your office to earn a little more money? இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிப்பதற்கு உங்களுடைய அலுவலகத்திலே பொய் சொல்லுகிறீர்களே, அதை குறித்து என்ன? You sign a false statement in some document because it's not really true, but you can make a little money like that. பொய்யான பத்திரத்திலே நீங்கள் கையெழுத்து போடுகிறீர்கள், அது உண்மை அல்ல, ஆனால் அதன் மூலமாய் பணம் வருகிறது என்று கையெழுத்து போடுகிறீர்கள். Or your office pays you part of your salary in cash as black money. அல்லது கருப்பு பணமாக கொஞ்சம் பணத்தை உங்களுடைய அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு சம்பளமாக கொடுக்கிறார்கள். And you don't declare that for the income tax. நீங்கள் அதை வருமான வரி கணக்கிலே காண்பிப்பதில்லை. What is the difference between you and Judas Iscariot? உங்களுக்கும் யூதாஸ் காரியத்துக்கும் என்ன வித்தியாசம்? You are also betraying Jesus for some money. நீங்களும் கொஞ்சம் பணத்துக்காக இயேசுவை காட்டி கொடுக்கிறீர்கள். You are telling a lie. நீங்கள் ஒரு பொய் சொல்லுகிறீர்கள். Breaking fellowship with God. தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை முறித்து போடுகிறீர்கள். You can make a little more money. கொஞ்சம் அதிகம் பணம் கிடைப்பதற்காக. Do you tell lies to gain something for yourself? உங்களுக்கென்று ஒன்றை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாத பொய் சொல்லுகிறீர்களா? Do you tell a lie to get leave from your office for something? உங்களுடைய அலுவலகத்திலிருந்து விடுமுறை கிடைப்பதற்காக பொய் சொல்லுகிறீர்களா? Where are the Christians who say, I will not tell a lie? நான் ஒரு பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் எங்கே? They don't give me leave, that means God doesn't want me to have leave today. எனக்கு அவர்கள் விடுப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் தேவன் விடுப்பு கொடுக்க விரும்பலை, அவ்வளவுதான். India needs to see more Christians like that. இது போன்ற अनेक கிறிஸ்தவர்களை இந்திய தேசம் சந்திக்க வேண்டும். Not just those who are engaged in a lot of Christian activity. நிறைய கிறிஸ்தவ கிரியைகளில் ஈடுபடுகிறவர்கள் இந்தியாவுக்கு தேவையில்லை. Christian activity is not the main thing. Fellowship with God is the main thing. கிறிஸ்தவ கிரியைகளிலே ஊழியங்களிலே ஈடுபடுவது பிரதானமான காரியம் இல்லை. தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் தான். I'll tell you honestly,
நான் நேர்மையாக Very சொல்கிறேன், few people understand this anywhere in the world. இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் வெகு சிலரே இதை விளங்கிக் கொள்கிறார்கள். It's not any different in America. It's the same thing there. அமெரிக்காவிலே போனால் வித்தியாசமா இல்லை, அங்கேயும் இதே போலதான் காரியங்கள். The value of a fellowship with God has gone down. தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தினுடைய அந்த உணர்வு கீழே And போய் விட்டது. all types of little sins we think are not serious. சின்ன சிறு பாவங்கள் என்று சொல்லுகிறோமே, அவைகள் எல்லாம் சீரியஸ் அல்ல என்று எண்ணுகிறோம்.